வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த மகர ராசி மேஷ லக்னம் காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு அமைப்புன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆமாப்பா, இது ரொம்ப ஒரு அபூர்வமான காம்பினேஷன். ஏன்னா மேஷ லக்னம்ங்கிறது நெருப்பு தத்துவம், மகர ராசிங்கிறது நிலம் தத்துவம். நெருப்பும் நிலமும் கலந்த ஒரு அபாரமான எனர்ஜி இவங்க கிட்ட இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க கிட்ட வேகமும் இருக்கும், அதே சமயம் விவேகமும் இருக்கும். வேகமும் விவேகமும் ஒன்னா இருக்குமா? அது எப்படி சாத்தியம்? அதான் மேட்ரு. மேஷ லக்னம் செவ்வாயோட ஆதிக்கம், அதனால எதையும் டக்குன்னு செய்யணுங்கிற வேகம் இருக்கும். ஆனா ராசி மகரம், அது சனியோட வீடு. சனி நிதானத்தை கொடுப்பார். வெளியில பார்க்க இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா பதட்டமா வேலை செய்யற மாதிரி தெரிவாங்க. ஆனா மனசுக்குள்ள இந்த வேலையை எப்படி பக்காவா முடிக்கணும்னு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு நேச்சுரல் லீடர்ஷிப் குவாலிட்டி பிறப்பிலேயே இருக்கும். அப்போ இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகாரம் தூக்கலா இருக்குமே? கண்டிப்பா. இவங்க பேச்சிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும். மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க அதிகாரம் பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். கஷ்டமான நேரத்துல கூட அசர மாட்டாங்க. மன உறுதியோட போராடி ஜெயிப்பாங்க. ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? அங்கேயும் இதே அதிகாரம்பானா? குடும்பத்துல இவங்க ரொம்ப பொறுப்பானவங்கப்பா. குடும்ப கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேஷ லக்னம்ங்கிறதால டக்குன்னு கோபம் வரும், சில சமயம் அதிகாரமா பேசுவாங்க. ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு அக்கறை இருக்கும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதால வர்ற கோபம் அது. அப்பா அம்மா மேல அதிக மரியாதை வச்சிருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்டு எதையும் மறைக்க மாட்டாங்க, ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க. வேலை பிசினஸ்னு வந்துட்டா இவங்க எப்படி? யாருக்காவது அடங்கி போவாங்களா? சான்ஸே இல்ல. மேஷ லக்னக்காரங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறது பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஓன் பிசினஸ் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன், வண்டி வாகனம், அப்புறம் இரும்பு, மிஷினரி இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் தடைகள் வந்தாலும் மகர ராசி சனி இவங்களுக்கு பொறுமையை கொடுத்து பெரிய லெவல்ல ஜெயிக்க வைப்பார். அப்போ கை நிறைய பணம் சம்பாதிப்பாங்களா? செலவு எப்படி இருக்கும்? சம்பாதிக்கிறதுல இவங்க கில்லாடி. ஆனா பணத்தை ரொம்ப கவனமா கையாளுவாங்க. வீணான ஆடம்பர செலவு இவங்களுக்கு பிடிக்காது. நிலம், வீடு, தங்கம்னு இன்வெஸ்ட் பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. சின்ன வயசுல காசுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு 30 வயசுக்கு மேல இவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேற லெவல்ல இருக்கும். கடன் வாங்குறத வெறுப்பாங்க. அப்படியே வாங்கினாலும் அதை தூக்கம் இல்லாம உழைச்சு சீக்கிரம் அடைச்சிருப்பாங்க. ஹெல்த் விஷயத்துல ஏதாவது கவனம் தேவையோ? ஆமா, இவங்க எப்பவும் பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மேஷ லக்னம்ங்கிறதால தலைவலி, உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை வரும். நிறைய தண்ணி குடிக்கணும். முக்கியமா மகர ராசிங்கிறதால முட்டி வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். அதனால கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது.
பிள்ளைங்க விஷயத்துல எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க, ஆனா அதே சமயம் பாசமும் கொட்டுவாங்க. பிள்ளைங்க சோம்பேறியா இருக்கிறத இவங்களால தாங்கிக்க முடியாது. ஒழுக்கம், படிப்பு ரெண்டுலயும் அவங்க பெஸ்டா வரணும்னு நினைப்பாங்க. இதனால சின்ன சின்ன வருத்தங்கள் பிள்ளைங்க கூட வரலாம், ஆனா அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளாகும்போது இவங்களோட அருமையை புரிஞ்சுக்குவாங்க. கடைசி காலத்துல பிள்ளைங்க இவங்களுக்கு தூணா நிப்பாங்க. டிராவல் பண்றது பிடிக்குமா இவங்களுக்கு? பிடிக்கும், ஆனா அது ஜாலி டூர் மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்தோட தான் டிராவல் பண்ணுவாங்க. பிசினஸ் விஷயமா இல்ல ஆன்மீகத்துக்காக தூர தேசங்களுக்கு போவாங்க. இவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பும் அதிகமாவே வரும். புது இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்களோட சீக்கிரம் செட் ஆயிடுவாங்க. கடைசியா சொல்லணும்னா, மகர ராசி மேஷ லக்னம் காம்பினேஷன் ஒரு வெற்றி வீரன் ஜாதகம். விடாமுயற்சி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா, அந்த பிடிவாதத்தையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா போதும். இவங்கள யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சூப்பர்ப்பா. வேகம், விவேகம் ரெண்டும் சேர்ந்தா அப்புறம் என்ன? சக்சஸ் தானே. அருமையா சொன்னேன். தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.